ஸ்ரீ பிரகதீஸ்வர மாஹாத்மியம் 9ஆம் அத்தியாயம். மன்னன் சிவலிங்க சோழன் பத்மவல்லி என்னும் மங்கை நல்லாளை திருமணம் செய்து கொண்டு ஆட்சி செய்தான். தனது முன்னோர்களைப் போலவே பல ஆலயங்களை எடுப்பித்தான். சாட்சிநாதர் ஆலயம், சுவாமிமலை, ஒப்பிலியப்பன் ஆலயம், சோமேசர், பட்டீஸ்வரம், திவ்யேசம், பாதாளேசம், திருவாரூர், புற்றிடங்கொண்டார் ஆலயம் முதலிய 119 ஆலயங்களுக்கு திருப்பணி செய்தான். இவன் ஒரு சமயம் சிவ தரிசனத்திற்காக இவனது துணைவி பத்மவல்லி, அரசகுமாரன் வீரேஸ்வரன் ஆகியோருடன் திருவாரூர் சென்றான். ஆலயம் சென்று வழிபட்டான். சில காலம் திருவாரூரிலேயே வாசம் செய்தான். அப்பொழுது ஒரு நாள் இவனது மகன் ரதத்தை வீதியில் வேகமாக செலுத்தினான். அச்சமயம் பசுங்கன்று ஒன்று துள்ளி ஓடி வந்து தேர் சக்கரத்தில் சிக்கிக் கொண்டு சிதைந்து மாண்டது. மாண்டு கிடந்த பசுங்கன்றை கண்டான் அரசகுமாரன். அச்சமயம் கன்றின் தாய் பசு கத்திக் கொண்டு கண்ணீர் சிந்திய நிலையில் ஓடி வந்து அரண்மனை வாயிலை அடைந்து கதறியது. காவலர்கள் கோல் கொண்டு துரத்தினர். அப்பசு செல்லாது மீண்டும் மீண்டும் வந்து கதறியது. அரண்மனை வாயிலுக்கு மந்திரி பிரதானிகளுடன் வந்த சோழ மன்னன் கண்ணீர் பொழிந்து வருந்துகின்ற பசுவை கண்டான். காவலர்களிடம், இந்த பசு ஏன் இங்கு வந்து கண்ணீர் பொழிகின்றது என்று கேட்டான் மன்னன். காவலர்கள் நடந்த செய்தியை கூறினர். இதை கேட்ட மன்னன் கோபமுற்று தன் மைந்தனை அழைத்தான். மகனே, பசுக்களுக்கும் மறையோர்களுக்கும் பேருதவி செய்து வருவது இச்சோழ குலத்து மரபு. அப்படி இருக்க இப்பசுவின் கன்றை ஏன் கொன்றாய் என்று விசாரணை செய்தான். இறுதியில் பசுவின் கன்று எப்படி உயிர் துறந்ததோ அப்படியே தனது மைந்தனும் உயிர் துறக்க வேண்டும் என்று தண்டனை கொடுத்தான். தேரை செலுத்தி கன்று 2 துண்டாக எங்கனம் ஆனதோ அப்படியே தனது மகனையும் மன்னன் 2 துண்டுகளாக்கினான். இந்த நிகழ்ச்சியை கண்ட மக்கள் அதிர்ச்சியுற்று வாய் புதைத்து நின்றனர். அச்சமயம் வானொலி எழுந்தது. அசரீரி கூறியது, எனது மகன் எனது பிள்ளை என்கிற எனது என்னுடையது என்ற பற்றில்லாமல் நீதி ஒன்றையே நீ பெரிதாக கொண்டு உனது நெறியில் நீ நிலைத்து நின்றாய். ஆகையால் உனது மகனும் பசுக்கன்றும் முன்போல் உயிர் பெற்று எழும் என்று வான் அசரீரி ஒலித்து மறைந்தது. அடுத்த கணம் அரசகுமாரனும் பசுக்கன்றும் உயிர் பெற்று எழுந்தனர். இந்த அதிசயத்தை கண்ட மக்கள் மகிழ்ந்தனர். பசுவை நன்கு வழிபட்டு வணங்கினான் மன்னன். துன்பத்தால் கண்ணீர் சுடிந்த பசுவின் கண்கள் இப்போது அதன் மகிழ்வை வெளிப்படுத்தின. மன்னன் புற்றிடங்கொண்ட பெருமானையும் தியாகேச பெருமானையும் வணங்கி தோத்தரித்தான். மன்னன் சிவலிங்க சோழன் சப்தவிடங்க ஸ்தலங்களை நிர்மாணித்தான். இம்மன்னன் சிவலிங்க சோழன் தனது மகன் வீர சோழனுக்கு பட்டம் சூட்டினான். இறுதியில் சிவப்பேற்றை பெற்றான். இவன் மகன் வீர சோழன் தனது தந்தையைப் போல் சிவத்தொண்டுகள் பல புரிந்தான். காவிரிக்கு கிளை நதியை தோற்றுவித்தான். அதற்கு தனது பெயரையே வைத்தான். அது இன்றும் வீர சோழனாறு என்ற பெயரில் விளங்குகிறது. இவன் 87 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். இறுதியில் இறைவன் திருவடி நிழலை பெற்றான். 9ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.